ஆனால் இப்போ வந்து என்எல்சிக்கு வந்து அதிகமாக நான் வந்து பாமக சார்பில் நிறைய போராட்டம் நடத்துறீங்க. இப்போ வந்து என்எல்சி வந்து தன்னுடைய பங்கை வந்து தனியாருக்கு விற்பனை செய்யறதா சொல்லியிருக்காங்க. அதை பற்றி என்ன கடுமையாக நாங்கள் எதிர்க்கின்றோம். என்எல்சியுடைய பங்கை தனியாரிடம் விற்கக்கூடாது. இந்த திட்டத்தில் தான் நான் இந்த பகுதியில் தொடர்ந்து போராடிட்டு வந்துட்டு இருக்கிறேன். நான் ஏன்னா கடந்த ஆட்சி காலத்தில் பார்த்தீங்கன்னா எப்படியாவது என்எல்சியை தனியார் மயமாக்கணும், தனியார்னா கம்பெனி அதுக்கு கொடுத்துடணும்னு அந்த எண்ணத்தில் தான் ஏதோ அங்கங்கே போட்டுக்கிட்டு நிலத்தை பிடிச்சி எப்படியா கையகப்படுத்தணும். ஏன்னா என்எல்சி ஏற்கனவே கிட்டத்தட்ட 40,000 ஏக்கர் அழிச்சிட்டாங்க. இன்னும் அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட 65,000 ஏக்கர் கொள்முதல் செய்து, கொள்முதல்லாம் இல்லை, பிடுங்கி மக்களிடம் பிடுங்கி ஆக்கிரமிப்பு, அபகரிப்பு, காவல்துறையை வச்சுக்கிட்டு அச்சுறுத்தி மக்களை இது பண்ணிட்டு இப்போ நாங்கள் முயற்சி பண்ணாங்க. அதெல்லாம் நாங்கள்லாம் தடை பண்ணிவிட்டு இப்போதைக்கு ஏதோ போயிட்டு இருக்குது. அதே நேரத்தில் இப்போ என்எல்சியோட பங்கை வந்து தனியார்கிட்ட விற்கக்கூடாது. ஏன்னா கடந்த முறை ஜெயலலிதா அம்மையார் இருந்த காலத்தில் வந்து அவங்க வந்து என்எல்சி பங்கை வந்து தமிழ்நாடு அரசு வாங்கியிருக்கு. 3% வாங்கியிருக்கிறாங்க. அதே போன்று இப்போ ஏதாவது அந்த ஷேர்ஸை விற்கிற மாதிரி இருந்தால் தமிழ்நாடு அரசு வாங்கணும். இன்னொன்று, என்எல்சியே தேவையில்லை. இப்போ இருக்கிற சூழலில் நமக்கு வந்து காற்றாலைகள் இருக்குது, சோலார் இருக்குது. இப்போ நான் இன்னொன்று சொல்கிறேன், என்எல்சியில் 40,000 ஏக்கர் இன்றைக்கி தரிசு நிலம் அப்படியே இருக்குது. அந்த 40,000 ஏக்கரில் நீங்கள் சோலார் போடுங்க. நீங்கள் இப்போ தயாரிக்கிற கிட்டத்தட்ட 2,800-2,500 மெகாவாட்டோட நீங்கள் 10,000 மெகாவாட் தயாரிக்கலாம். இப்போ இருக்கிற 10,000 பேர் அதுக்கு வேலை செய்யலாம். யாருக்கும் வேலை போகாது. நிலத்தை ஒன்றும் பிடுங்க தேவையில்லை. நிலத்தடி நீர் ஒன்றும் குறையாது, நல்லா இருக்கும். எந்த சுற்றுச்சூழல் அழிக்க போகிறது கிடையாது. அந்த அனல் மின் நிலையங்களில் நிலக்கரியை வச்சு, பழுப்பு நிலக்கரியை வச்சு எரிச்சு கேன்சரும் ஆஸ்மாவும் எதுவும் யாருக்கும் ஒன்றும் கெடுதல் வரப்போகிறதில்லை. அதே சோலார் பண்ணிட்டு போகலாம். எல்லாம் பல மாற்று யோசனைகள்லாம் இருக்குது. இல்லை இந்த அரசு வந்து போதைப் பொருள் ஒழிப்போம், பெண்களுக்கு பாதுகாப்பு தருன்றாங்க. ஆனால் பார்த்தோன்னா அமைச்சரே வந்து சர்ச்சைகளில் உள்ள ஈடுபடுறாங்க. இதை பற்றி உங்களுடைய கருத்து இல்லை? அது விசாரிக்கிறாங்க, விசாரணை இருக்குது. அதே வேளையில் வந்து கடந்த ஆட்சி காலத்தில் வந்து அந்த போதைப் பொருட்கள் பயன்பாட்டு வந்து 10 மடங்கு, 20 மடங்கு, 30, 40 மடங்கு அதிகமாக இளைஞர்கள் மத்தியில் வந்தது. அது யாரும் கட்டுப்படுத்தலை. காவல்துறை தெரிஞ்சு தான் எல்லாம் விற்றாங்க. ஆனால் இப்போ அதை இன்னும் வேகமாக, இன்னும் தீவிரமாக அதை கட்டுப்படுத்த வேண்டும். இன்னும் அந்த தாக்கம் இருக்குது, இன்னும் இருக்குது. அதில் இன்னும் வேகப்படுத்த வேண்டும். நான் இன்னைக்கு கூட நம்ம இந்த விளையாட்டு மையத்தில் விருதாச்சலத்தில் வந்து ஆர்ஜி விளையாட்டு மையம், ஸ்போர்ட்ஸ் ஜோன், ஆடுகளம் என்ற ஸ்போர்ட்ஸ் ஜோன் வந்து இன்றைக்கி திறந்துருக்கு. இது வந்து இங்கே விளையாட்டு, இந்த கால்பந்து, இறகுப்பந்து, கூடைப்பந்து பயிற்சி மையம், இதெல்லாம் வந்து இங்கே பிக்கிள் பால் இதெல்லாம் இங்கே இருக்குது. இதை இன்னும் அதிகமாக பயன்பாட்டில் இன்னும் அரசு வந்து இது போன்ற கட்டுமானங்களை உருவாக்கணும், இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், ஸ்போர்ட்ஸ் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் உருவாக்கணும், உள்ளரங்கு விளையாட்டு அரங்குகள்லாம் பெரிய அளவில் உருவாக்கணும். அப்படி உருவாக்குனா தான் இந்த இளைஞர்கள் போதைப் பொருட்கள் பயன்படுத்தாமல் அவங்க டைவர்ஷன் இதில் வரும். ஸ்போர்ட்ஸில் டைவர்ட் பண்ணாலே போதும், அவங்க இதுலேருந்து விடுவிப்பாங்க. இதுக்கு அவங்க வாழ்க்கையே வேறு விதமாக போகும். இன்னும் கொஞ்சம் கான்ஃபிடன்ஸ் வரும், செல்ஃப் மோட்டிவேஷன் வரும், செல்ஃப் கான்ஃபிடன்ஸ் வரும், எல்லாம் தைரியம் வரும், லீடர்ஷிப் குவாலிட்டி எல்லாமே வரும். இது போன்ற அதாவது ஆயிரக்கணக்கான கோடி, இன்னும் லட்சக்கணக்கான கோடி விளையாட்டுத்துறையில் தமிழ்நாடு அரசு இன்வெஸ்ட் பண்ணால் நிச்சயமாக நல்ல ஒரு ஆரோக்கியமான தமிழ் சமுதாயத்தை நம்மளால் உருவாக்கும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போடணும்னு திட்டமிட்டு இருக்காங்களோ? இதில் வந்து 30 தேதி லாஸ்ட் நான் சொல்கிறேன். நான் ஆய்வு பண்ணி கரெக்டான ஆள் போடணும்னு. இதில் வேற ஏதாவது நடக்குதா? இதில் ஏதாவது அது எனக்கு தெரியாதுப்பா. வன்முறை கருத்தாக இருக்குது. அதெல்லாம் உங்கள் கருத்தை கேட்டு நான் என்ன வன்முறையை சொல்லிட்டு இருந்தேன்? அதான் செங்கோட்டை சொல்லி இல்லை, நான் என்ன வன்முறையாக சொன்னேன் மேகதாது? இல்லை, அதான் ஒரு பட்சமாக வன்முறையாக பண்ணுறீங்கன்னு சொல்லி பேசியிருக்காரு செங்கோட்டை. நான் எப்போ வன்முறையை பேசினேன்? இன்னும் பேச தொடங்கலை. நான் இப்போ அமைதியாக தானே பேசிகிட்டு இருக்கிறேன். இவங்க அமைதியாக இருந்தாங்கன்னா அடுத்தது வேற பேச தொடங்கணும், அவ்வளோதான். நான் என்ன பேச, அதாவது இந்த கேள்வி இவங்க வேணுமே சொல்லி என் வாயை கிளறி அதை பற்றி ஒரு சொல்லி அப்புறம் இதோட இன்னும் கொஞ்சம் அப்புறம் அவர்கிட்ட போய் சொல்லுவோம், அன்புமணி இப்படி பேசினாப்ல அப்படின்னு சொல்லி கேள்வி கேட்டு இதெல்லாம் நடக்குது. அப்படிலாம் இல்லை. அதாவது அரசு மெத்தனமாக இருக்கக்கூடாது. இந்த நேரத்தில் குதிரை பேரம், யானை பேரம், கழுத பேரம், ஒட்டக பேரம் அதை விட்டுட்டு மேகதாதுல நீங்கள் கவனம் செலுத்துங்க. ஏன்னா இது நம்ம தமிழ்நாட்டினுடைய உயிர் நாடி பிரச்சனை. நிச்சயமா. ஆனால் நிச்சயமா செங்கோட்டையன் அவர்கள் இப்படி சொல்லியிருக்க மாட்டார். சரி, ஓகே, தேங்க்யூ. இதையும் சொல்லணும்.